நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, முதலில் நம்முடைய ஜிபி இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு இரண்டு நூலும் எங்கள் நண்பர்கள் மத்தியில் வெளியீடு பெற்றிருக்கிறது. அதற்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் இளங்கோவன் எனக்கு கால் பண்ணி, போல் அந்த புத்தகம் வருது, இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன். நான் என்னென்னா, என்கிட்ட பேசுகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவர் முகநூலில் ஒரு பதிவு ஒன்று எழுதியிருந்தார். என்னன்னா, இவரும் அவருடைய நண்பரும் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எதிர்த்தாப்பில் ஒரு இறுதி ஊர்வலம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. பொதுவாக தஞ்சாவூர் சைடில் அல்லது பொதுவாகவே கிராம சைடில் இது மாதிரி இறுதி ஊர்வலத்தை நம்ம எதிர்கொண்டோம் அல்லது இறுதி ஊர்வலத்துக்கு எதிராக நம்ம போனோம்னா டப்புன்னு நம்ம போகிறவங்க நம்ம வண்டியில் போனோம்னா டப்புன்னு கீழே இறங்கி நின்றுப்பாங்க. அது மாதிரி அவரும் அவருடைய நண்பரும் நிற்கும் பொழுது அவர் பார்த்த ஒரு காட்சி எழுதியிருந்தார். அந்த இறுதி ஊர்வலத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தீச்சட்டியை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருந்தார். எனக்கு உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான படிக்கும்போது ஒரு வித்தியாசமான காட்சியாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா, ஒரு இறுதி ஊர்வலத்தில் அது இறந்தவங்களுடைய ஆண்கள் தான் தீச்சட்டியை தூக்கிட்டு போவாங்க. ஒரு பெண் முதல்ல ஒரு தீச்சட்டியை தூக்கிட்டு போக அந்த பெண்ணை புடைசூழ ஆண்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு சிறுகதையோட அல்லது ஒரு குறுநாவலோட ஒரு நாட்டு, இதெல்லாம் முகநூலில் எழுதி வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லது முகநூலில் நீங்கள் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த நாட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாற்றி முடிவுகளை மாற்றி அல்லது கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து வேறு மாதிரியான ஒரு சிறுகதையா அல்லது வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் இது வந்துடும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே வேறு யாராவது எழுதிடுவாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எழுத வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஏன் நான் சொன்னேன்னா, எனக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உண்டு. என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர், நான் அவரை பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு 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 இது எழுதிக்கிட்டு இருக்கேங்க, அதுக்கு இதுதாங்க தலைப்பு அப்படின்னு நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். என்ன பண்ணார், அவரும் கேட்டுட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. ஒரு 6 மாதம் போச்சு, அடுத்து ஒரு 2 மாதம் போச்சு. அந்த தலைப்பில் அவர் அந்த புத்தகத்தை ஒரு நாவலை எழுதிட்டார். அது வெளியே வந்துருச்சு அந்த தலைப்பில். அதனால் அந்த அனுபவத்துலேயும் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இது 1980கள்லேயே இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது. நான் கல்கி பத்திரிக்கையில் வேலைக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அமரர் கல்கியோட பையன் கல்கி ராஜேந்திரன் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று அவர் வீட்டுக்கு போன சமயம் அப்பப்போ அவர் வருவார், கல்கி ஆஃபீஸ்க்கு வருவார். எடிட்டோரியலில் இருக்கிறவங்கள பார்த்து அவர் பேசுவார், உற்சாகப்படுத்தி பேசுவார், அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள்லாம் வழங்குவார். ஆனால் அவர் ஓய்வில் இருந்தால் கூட தலையங்கம், அந்த தராசு பதில்கள் இதெல்லாமே அவருடைய பார்வைக்கு போயிட்டு தான் வரும் பொழுது அவர் அதே போல் ஒரு நாள் அலுவலகத்துக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார். 1970கள் அல்லது 80கள் வரைக்குமே அவர் இருந்தார், ஆசிரியர் பொறுப்பில் இருந்தார். அவர் ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு எழுத்து ப்ராப்ளம், ஒரு சினிமா ப்ராப்ளமும் கூட. நான் அவரையும் பெயர் சொல்ல விரும்பலை. அவர் ஒரு தொடர் ஒன்று எழுதுகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த தொடர் எழுதுனாருன்னா வாரத்தில் அந்த டைமுக்கு, பத்திரிகையில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த டைமுக்கு நம்ம அந்த தொடரை நம்ம கொடுக்கணும். அவர் ரொம்ப அற்புதமாக அதை எழுதிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு வாரம் அவரால் அந்த தொடர் கொடுக்க முடியல. சரி, எப்பொழுதுமே தொடர் ஒரு 3வது பாரம், அப்புறம் 2வது பாரம், அப்புறம் 1வது பாரம், இப்படி தான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுவோம். 3வது பாரத்தை கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. சரி, 2வது பாரத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு 2வது பாரத்துக்கும் எதிர்பார்த்தாங்க. அவரால் 2வது பாரத்தும் கொடுக்க முடியல. முதல் பாரத்தில் அவருடைய அந்த தொடர் வந்தே ஆகணும். ஏன்னா வாசகர்கள்ட்ட அமோக வரவேற்பை பெற்ற ஒரு தொடராக அது இருந்துச்சு. அப்போது
முதல் பாரத்திலே அவரால் கொடுக்க முடியாது போயிடுமோ, அந்த டைம் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு டப்புன்னு கல்கிராஜேந்திரன் என்ன பண்ணார், கிளம்பி கரகரன்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்குன்னா அந்த எழுத்து புலப்புறம் வீட்டுக்கு இல்லை, இவரோட வீட்டுக்கு போய் அந்த அந்த வாரம் வர வேண்டிய அந்த தொடர்கதையோட பகுதியை என்ன வரணுமோ, என்ன வரணும்னு கல்கிராஜேந்திரன் நினச்சாரோ அதை கரகரன்னு எழுதி அந்த எழுத்து பிரபலத்துக்கு அனுப்பிட்டாரு. அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணார், இது நல்லா தான் இருக்குது, என் பேரில் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க, அந்த எழுத்து பிரபலத்துடைய பேர்லேயே கல்கி ராஜேந்திரன் எழுதின அந்த வாரத்தில் எழுதின அந்த சாப்டர் வந்து அவர் பேரில் அச்சாயி வெளியில் வந்தது. நண்பர்களே, நான் வந்து சொல்ல வந்தது கிடையாது. அந்த வருஷம் அந்த புத்தகம் சாகித்ய அகாடமியோட விருது பரிந்துரைக்கு போணுச்சு. இறுதியில் கல்கி ராஜேந்திரன் அவர்கள் எழுதின அந்த சாப்டரோட வெளிவந்த அந்த புத்தகம் அந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினுச்சு. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் எழுதும் பொழுது சிறுகதைக்கான நாட்டெல்லாம் ரொம்ப பெருசாக முகநூல் அப்படியெல்லாம் எழுதிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். நண்பர்களே, பொதுவாகவே இப்போது முதல் சிறுகதை தொகுப்பு வெளியிடுறவங்கெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப கிளாரிட்டியான தொகுப்பாக நல்லா வெளியிடுறாங்க. முதல் சிறுகதை தொகுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அவநம்பிக்கையாக அந்த சிறுகதை சிறுகதைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜெயவேல்னு ஒரு நண்பர் வந்து ஜூனியர் உடனுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைமை நிருபராக வேலை பார்த்தவர் இந்து தமிழ்லாம் ஒர்க் பண்ணவர். அவருடைய புத்தகம் பற்றி நான் பேசினேன். முதல் சிறுகதை தொகுப்பு தான் வம்சி வெளியீடாக வந்துச்சு. இரவுக்குறின்னு அந்த சிறுகதை தொகுப்போட பெயர். இரவுக்குறிங்கிறது வந்து சங்க காலத்தில் தலைவனும் தலைவியும் சந்திச்சுக்கிற ஒரு இடம். அந்த இடத்த வந்து அந்த களவு மனம் புரியுது அல்லது காதலிக்கிறவங்க சந்திச்சுக்கிற இடம் பேர் வந்து இரவுக்குறி. அந்த தலைப்பில் வந்து எழுதப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு. மேலே ரொம்ப எளிமையான கதைகள், அழகான மொழியில் அவர் பார்த்த செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த ஏரியாக்குள்ளேருந்து எழுதப்பட்ட அது மக்களுடைய வாழ்க்கையை, பண்பாட்டை வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகான, ரொம்ப எளிமையான மொழியில் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். இப்படி இதுக்கு இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, வரவணை செந்தில்னு ஒரு காலிகிராஃபின்னு ஒரு தொகுப்பு ஒன்று வந்தது. சால்ட்டு பதிப்பை தான் போட்டாங்க. போன வருஷம் வந்தது அந்த தொகுப்பு. ரொம்ப 6 கதைகள் தான். அதில் 4 கதைகளை என்னுடைய வாசிப்பை வச்சு சொல்கிறேன். அதில் 4 கதைகளை இந்தியாவினுடைய எந்த மொழிகளிலும் மொழிபெயர்க்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டியாக ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கதைகள். சாதுரையோட தீடைன்னு ஒரு தொகுப்பு, அவருடையது முதல் சிறுகதை தொகுப்பு தான் அது. அதுவும் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சிறுகதைகள் என்னமோ இருந்தது. ரொம்ப ஒரு 6 சிறுகதைகள் அவ்வளோ அற்புதமான சிறுகதைகளாக இருந்தது. நெய்தல் நில மக்களுடைய வாழ்வியலை, அகச்சிக்கலை, போராட்டங்களை எல்லாம் வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பாக அந்த தொகுப்பு இருந்தது. அந்த தொகுப்புக்கு அவர் தீடைன்னு பேர் வச்சுருந்தார். என்னோட வாசிப்பில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சில நேரங்களில் சில கவிதைகளை மாற்றி எழுதி பார்ப்பேன். சில சிறுகதைகளை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எங்கே முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாற்றி போட்டு பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிறுகதை தொகுப்பில் புள்ளியந்திருக்கைன்னு ஒரு சிறுகதை இருந்தது. எனக்கு அந்த தொகுப்புக்கு தீடைக்கு பதிலாக புள்ளியந்திருக்கைன்னு வச்சுருக்கலாமோ, புளியந்திருக்கைன்னு வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நெய்தல் நிலத்தை பற்றி பேசுகிற அந்த தொகுப்புக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் வந்து இந்த வரிசையில் தான் நான் வந்து ஜிபி இளங்கோவனுடைய இந்த புலிமுகத்து முருகன் அப்படிங்கிற இந்த தொகுப்பையும் தான் நான் வந்து பார்க்குறேன். அது பார்த்திங்கன்னா, நான் இந்த தொகுப்பை வந்து நான் ரொம்ப ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் செந்துரை அப்படிங்கிற ஒரு கதையை படித்த பிறகு ஒரு நண்பர் சரவணன் கூட சொன்னார், இந்த தொகுப்பில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான சிறுகதை அப்படின்னா நான் வந்து செந்துரை கதை, தமயந்தி, அப்புறம் வந்து பின்னல் ஆடை, அப்புறம் காளி நடனம், இந்த கதைகளெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கதைகளாக நான் சொல்லுவேன் நண்பர்களே. இந்த கதைகள் பொதுவாக வந்து சொல்லணும்னா, பிரபஞ்சன் வந்து ஒன்று சொல்லுவார், மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள் அப்படிம்பார் பிரபஞ்சன். ஜி நாகராஜன் சொல்லுவார், மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல் அப்படிம்பார். இப்போ இந்த கதைகளுடைய ஜிபி இளங்கோவனுடைய அந்த புலிமுகத்து கலைஞர் இந்த தொகுப்பினுடைய கதைகளை மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்
எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதையோட இன்னொரு பகுதியாக ஜி நாகராஜன் சொன்னது மாதிரி மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு நம்ம இந்த தொகுப்பை வச்சு இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். எனக்கு பொதுவாகவே ஒரு ஒரு ஆதங்கம் ஒன்று உண்டு. அதாவது தமிழில் வந்து முதல் சிறுகதை எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில் தான். முதல் நாவல் எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில் தான். முதல் புதுக்கவிதை எழுதப்பட்டது வந்து காவிரி டெல்டா பகுதியில் தான். தமிழ் இலக்கியத்தில் இப்படி சில முதல்களுக்கு முன்கை நீண்ட மண் வந்து காவிரி டெல்டா மண். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த அதாவது பெரிய ஆலமரத்துக்கு கீழே வந்து அடுத்து எதுவும் முளைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த பகுதியிலிருந்து திராவிட இயக்கம் வேலை பார்க்க வருவதற்கு முன்பு அல்லது வந்து இடதுசாரிகள் வந்து வேலை பார்க்க வருவதற்கு முன்பு ஒரு ஒரு காத்திரமான ஒரு அந்த படைப்பு வந்து வரலை. அதுக்கு பிறகு அவங்க வேலை பார்க்க வந்த பிறகு தான் வந்து பாட்டாளி மாதிரியான ஆட்கள் அங்கே எழுத வர்றாங்க, சோலை சுந்தரபெருமாள் மாதிரியான ஆட்கள் எழுத வர்றாங்க, சிவகுமார் முத்தையா மாதிரியான ஆட்கள்லாம் எழுதுவதற்கான ஒரு களமாக ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதே தஞ்சை பகுதியில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தீஜா, கருச்சாங்குஞ்சி, ஆத்ரேயா, அப்புறம் குப்பாரா, எம்பி வெங்கட்ராமன் இவர்களெல்லாம் வந்து எழுதுனது வந்து ஒரு வகையான மேல் வர்க்கத்து மனிதர்களை மேல் வர்க்கத்து மாந்தர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை எழுதுனாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த உதிரி பாட்டாளி வர்க்க மனிதர்களை விளிம்பு நிலை மனிதர்களை எழுதுவதில் வந்து அதில் இலக்கியத்தில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு காலம் வந்து தேவைப்பட்டுச்சு. அது வரைக்குமே ஒரு 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 பெரிய ஒரு மௌனம், ஒரு இருண்ட ஒரு பள்ளம் அப்படி தான் இருந்துச்சுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதில் கவிதையில் கூட அப்படி தான் புதுக்கவிதை முதல்ல எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு பிறகு வந்து அந்த தஞ்சை பகுதியில் வந்து கவிதை அதோடைய என்ன மரபு தொடர்ச்சியாக வந்து எழுதுறதுக்கு வந்து அங்கே ஒருத்தரும் வந்து உருவாவதற்கான ஒரு காலச்சூழல் இல்லாமல் தான் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து ஞானக்குத்தன் வந்து அந்த பகுதியில் எழுத வர்றார். அப்புறம் பெரிய இடைவெளிக்கு பிறகு வந்து யூமா வாசிக்கு வந்து பட்டுக்கோட்டை சைட்லேருந்து எழுத வர்றார். இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பார்க்கும் பொழுது நம்ம ஜிபி இளங்கோனுடைய இந்த தொகுப்பை முதல் சிறுகதை தொகுப்பை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த சிறுகதை தொகுப்பை படித்த பிறகு ஜிபி இளங்கோனுடைய கவிதைகளை விட அவருடைய சிறுகதை தொகுப்பின் மீது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய முதல் பார்வையாக சொல்லணும். இந்த கதைகள் முழுக்கவே ஒரு உதிரி பாட்டாளிகள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எழுதியிருக்காரு. அமைப்பு சாராத ஒரு பாட்டாளிகளாக இருக்கிற அந்த உதிரி பாட்டாளிகளுடைய வாழ்க்கையை, அவருடைய அபிலாஷைகளை, அவருடைய இச்சைகளை, இதை தான் வந்து இந்த தொகுப்பு முழுக்க எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தை வந்து தீஜா வேற ஒரு மொழியில் எழுதியிருந்தாருன்னா, வேற ஒரு வர்க்கத்தையோ அல்லது வேற ஒரு மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை எழுதியிருக்காருன்னா, இவர் வந்து இந்த இடைநிலை சாதியை சேர்ந்த அவருடைய வாழ்க்கையை, அவர்களுடைய போராட்டங்களை தான் வந்து இதில் எழுதியிருக்காரு. இந்த கதைகளில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த கதைகளை எல்லாத்தையுமே ஒரு சுருக்கு பையில் நம்ம போட்டு இப்படி ஒரு கயிறை வச்சு இப்படி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருக்கிற கயிறு வந்து என்னவா இருக்கும்னா ஒரு வலியை வந்து ஒரு கயிறாக திரிச்சு அந்த சுருக்கு பையை இருக்கணும்னா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு கதைகளாக தான் இதில் இருக்குது. இந்த கதைகளில் வர திருச்சந்து, அப்புறம் இந்த கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பூடகமாக முடிகிற இடத்துல அவ்வளோ பூடகமாக முடியுது. வாசகர்களுக்கு இதுதான் முடிவு, இதுதான் யூகம் அப்படின்னு வந்து தெரிவிக்காமல் வாசகர்கள் வந்து இதை நீங்கள் என்ன வேணாலும் முடிவை வந்து உங்களுடைய வாசிப்புக்கு ஏற்ப என்ன வேணாலும் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம்
அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் முடியுது. அதாவது வந்து இந்த கதைகள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது வேற ஒரு கதையாகவும், முடிகிற இடத்திலிருந்து ஒரு ஒரு 2 பேராகிராஃப் அப்படியே கதையோட தன்மை அப்படியே மாறுது. அது வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இது பிரபஞ்சன் வந்து சொன்னார் மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள் அப்படின்ட்டு. இந்த கதையை அப்படியே படிச்சுக்கிட்டு வரும்போது ஆமாம்ல, மனிதர்கள் எல்லாமே அடிப்படையில் நல்லவர்கள் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். இந்த கதை முடிகிறதுக்கு 2 பேராகிராஃப்க்கு முன்னாடி ஜி நாகராஜன் சொன்னது மாதிரி மனிதன் மகத்தான சல்லி பயல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு 2 பேராகிராஃபில் அந்த அந்த விஷயம் வந்து அப்படியே புலப்பட ஆரம்பிக்கும் இந்த கதைகளில். உதாரணமாக சொல்லணும்னா அந்த செந்துரை கதை, அதில் வந்து பாண்டி 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 பாண்டின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். அவர் அந்த அவரை நண்பரை 20 வருஷம் என்னோட பழகுனவர், அவ்வளோ நல்ல மனிதர். இந்த தஞ்சை மண் அல்லது வந்து திருச்சி, பெரம்பலூர் இந்த ஏரியாவிலெல்லாம் சுற்றி தெரிந்த மனிதர். ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் வந்து அந்த பாண்டி மேலே வந்து அவ்வளோ வாஞ்சையோடு அப்படியே பாண்டியை பற்றி பதிவு பண்ணிக்கிட்டே வருவார். போய் பாண்டியை பார்க்க போகிற அந்த அந்த நேரத்தில் அந்த மரப்பற்றையில் போய் பார்க்கும் பொழுதும் ஆஹா இவ்வளோ ஒரு நல்ல மனிதராக அந்த பாண்டி இருக்காரே அப்படின்னு வந்து நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். கடைசியில் வீட்டுக்கு கூட்டு போகும்பொழுது தன்னுடைய மகன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சிடெண்ட்டில் இறந்த பிறகு நிறையா சொத்து பிரச்சனை வந்துடும். அவனுடைய மகள்கள் வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்பாங்க, மனைவி வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்பாங்க. இவர் வந்து பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும். இவர் யாருக்குமே சொத்தெல்லாம் பிரித்து தராமல் அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நான் பிரித்து தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு பாண்டியோட வீட்டுக்கு இந்த கதை சொல்கிற மாந்தர் அப்படியே கூட்டிகிட்டு போவார். அங்கே பார்த்தா அந்த அந்த வீட்டிலோட மருமகள் வந்து தண்ணி கொடுப்பாங்க. அந்த மருமகள் கூட இந்த நண்பர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மருமகள் தான். கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இறக்கும் பொழுது அந்த மருமகளுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும். இப்போ தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருமகளோட 3 பிள்ளைகளும் கூட வருவாங்க. இப்போ அந்த நண்பர் கேட்பார் பாண்டிகிட்ட, அது ஓகே, அது வந்து உங்களுடைய அது யாருக்கும் பொழுது அதனுடைய மகள் வைத்து இது என்னுடைய மகளோட புள்ள அப்படிம்பார். மற்ற 2 அப்படிம்பார். மற்ற 2 அது எனக்கு பிறந்த புள்ள அப்படிம்பார். இது வந்து தீஜா வந்து தொட்ட இடம். இவர் வந்து அவ்வளோ பூடகமாக அந்த இடத்த வந்து அவர் தொட்டிருப்பார். உண்மையாகவே இந்த திருச்செந்துரை கதையை படித்து முடித்த பிறகு எப்படியாவது இந்த தொகுப்பு முழுக்க உடனே படிச்சிடணும், ஒரே வாசிப்பில் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து அந்த திருச்செந்துரை கதை வந்து எனக்கு ஏற்படுத்துனுச்சு. இதில் தமயந்தின்னு ஒரு கதை, ரொம்ப சட்டிலான கதை, ரொம்ப பிரமாதமான கதை. இந்த தொகுப்பில் எனக்கு தெரிஞ்ச அந்த தொகுப்புக்கு வந்து தமயந்தின்னு பேர் வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கதையை படித்த பிறகு. அவர் வந்து புலிமுகத்து கருப்புன்னு வச்சார். நான் வந்து எப்போவுமே அப்படி நான் பண்ணுவேன். நான் ஒரு கவிதை ஒருத்தருடைய கவிதை இருந்துச்சுன்னா அதை கலைச்சி போட்டு நான் ஒன்று ஒரு மாதிரி எழுதி பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த கதையை படித்த பிறகு இந்த தொகுப்புக்கு தமயந்தி அப்படின்னு பேர் வச்சுருந்தா ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தமயந்தி இதுதான். அவர் வந்து அந்த கதையை சொல்கிற ஒரு ஆசைப்பட்ட பொண்ணு தான் தமயந்தி. ஒரு கட்டத்தில் அந்த தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் வாழ்வோட நிர்பந்தத்தின் காரணமாக வேறொரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தமயந்தி அந்த உள்ளூர்லேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த தமயந்திக்கு வந்து ரங்கசாமின்னு ஒரு கணவர் ஒருத்தர் இருப்பார். அந்த ரங்கசாமி அப்படிங்கிற கணவரை வந்து இந்த கேரக்டரை நான் வந்து எங்கேயோ மீட் பண்ணியிருக்கமே, நம்ம படிக்கும்போது எங்கேயோ மீட் பண்ணியிருக்கமே, இந்த மாதிரி ஒரு கேரக்டரை மீட் பண்ணியிருக்கமேன்னு யோசித்து நான் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். விபூதிபூஷன் பந்தோபாத்யாயோட லட்சிய இந்து ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் அந்த நாயகனுடைய பேர் வந்து கசாரி. அவர் வந்து ஒரு சிறந்த சமையல் கலைஞர். இந்த தமயந்தி இந்த கதையில் வர்ற ரங்கசாமி ஒரு சிறந்த ஒரு கூத்து கலைஞர், ஹஜாரி சிறந்த சமையல் கலைஞர். ரங்கசாமியால் வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து பொருளாதார விஷயங்களை வந்து பண்ணித்தர முடியாது. வீட்டுக்கு தேவையான அத்தனை உணவு மற்ற விஷயங்களெல்லாம் வந்து பண்ணித்தர முடியாது. ஹஜாரிக்கும் அந்த மாதிரி தான். அங்கேயே அந்த ஊர்லேயே இருந்து பிழைக்க முடியாது, பண்ண முடியாது. அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி கல்கத்தா மாதிரியான ஒரு நகரத்தில் வந்து ஒரு ஹோட்டல் தொழிலாளியாக வேலை பார்ப்பார். இவர் கூத்து கலைஞர் என்ன பண்ணுவார், ஊராக போய்
கூத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார். இல்லைன்னா அங்கே என்ன கிடைக்குதோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அங்கே கிடைக்கிற மூட்டைகள், தானிய மூட்டைகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு வருவார். கஜாரியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். போய் கல்கத்தா அந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு 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 ஆளாக அவர் இருப்பார். ரங்கசாமி அந்த மாதிரி தான் வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். எனக்கு இந்த ரங்கசாமி கேரக்டர் வந்து இந்த கதையில் படிக்கும்போது அந்த கஜாரி விபூதிபூஷனுடைய அந்த கஜாரியோட கதாபாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு கிளாசிக் தன்மையுள்ள ஒரு கதாபாத்திரமாக அந்த தமயந்தி அந்த கதையில் வந்து ரங்கசாமியோட கதை இருந்து தான் சொல்லணும். இன்னொரு கதை வந்து பின்னலாடை. திருப்பூர் மாதிரியான பின்னலாடை சர்வதேச அளவில் வந்து ஏற்றுமதி செய்கிற அந்த பின்னலாடை நிறுவனங்கள் இருக்கிற அந்த அதில் இருக்கிற மாங்கல்ய திட்டத்தை வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு கதை வந்து இந்த பின்னலாடை கதை. என் ஸ்ரீராம் வந்து ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பார், 3 நதிகள் பாயும் ஊரின் கதை அப்படின்னு ஒரு கதை. இதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அந்த உடல்நிலை சரியில்லாத போகிற அந்த கணவனுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக ஒரு புரோக்கர் மூலமாக பெங்களூர் மாதிரியான ஒரு நகரத்தில் போய் இருந்து தன்னுடைய கிட்னியை விற்று அதன் மூலமாக கிடைக்கிற அந்த கமிஷன்லாம் போக கிடைக்கிற காசை எடுத்துகிட்டு வந்து அந்த கணவனை காப்பாற்றுவா அந்த மனைவி. கிட்னியெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால அவளால் வந்து ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, உடல் நலிவுற்று போகும். கணவன் வந்து மறுபடியும் வந்து நல்ல விதமாக மாறிடுவார். உடல் நலிவுற்று போய் ஒன்றுக்கும் உதவாத மாதிரி ஆகணும் போன மனைவியை வந்து என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்தில் அந்த கணவன் வந்து விட்டுட்டு போயிடுவான். தன்னுடைய குழந்தைகளையும் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவான், அழைச்சிக்கிட்டு வேறொரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கும் பொழுது இதே மாதிரி கிட்னியை கொடுத்த இன்னொரு ஆண் வந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வருவார். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. சேர்ந்து வாழும் பொழுது இவங்க 2 பேரும் கிட்னியை எடுத்துகிட்டு வாழ்கிறவங்க. இவங்களால இனி வேற எங்கேயுமே வந்து இனி அதிக நாள் வந்து இங்கே வேலை பார்க்க முடியாது, இவங்களுக்கு எதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒன்றா வேலை பார்க்குற அந்த ஒரு கம்பெனிலேருந்து அவங்கள வெளியில் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இப்படி வேலை பார்க்குற இடத்துல வந்து சுரண்டலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பெண்ணை பற்றின வந்து எழுதப்பட்ட ஒரு கதையாக வந்து ஒரு பின்னலாடை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து முடிகிற இடம் ரொம்ப பயட்டிக்கான ஒரு இடம். அந்த கதை ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப பயங்கரமாக ஆரம்பிக்கும். பிறந்து 5 நாளான ஒரு புள்ள இருக்குது, அதை வாங்கிக்கிற பார்ட்டி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் அந்த கதையை. அது அந்த வரியை படித்தோடனே வந்து திடீர் இருந்துச்சு. பிறந்து 5 நாளான குழந்தை ஒன்று இருக்குது, இப்போ வாங்கிக்கிறதுக்கு பார்ட்டி எதுவும் இருக்கா அப்படின்ற அந்த வரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி வலி நிறைந்த வரியாக எனக்கு அது இருந்தது. அதே மாதிரி இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை எல்லாத்தையுமே அவர் வந்து எங்கே வேணாலும் ஆரம்பிக்கிறார். இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு கதையை கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார். தமையன்ங்கிற கதையை கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார். எடுத்தோடனே வந்து தமையந்தி அந்த கதையில் இறந்துருவாங்க. அப்புறம் ஒரு கதையில் வந்து கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து செந்துரை அப்படிங்கிற ஒரு கதையை அவர் வந்து வீடு கட்டுறாரு. அந்த வீடு கட்டுற பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு. அதுவல்ல அந்த கதை பேச வந்த விஷயம் அதுவல்ல. ஆனால் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த கதையை வந்து ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போய் என்ன சொல்ல வந்தாரோ அதை பயட்டிக்கா பூடகமாக வாசகருடைய முடிவுக்கு வந்து விடக்கூடிய கதையாக வந்து அந்த கதை தமயந்தி, செந்துரை, காளி நடனம் அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து அவர் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இந்த காளி நடனங்கிற கதையில் வந்து சின்னசாமிங்கிற கேரக்டர் கடைசியில் அந்த திருவிழாவில் வந்து டான்ஸ் ஆடுவாரா மாட்டாராங்கிற ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து டான்ஸ் ஆட போகிறாரு. அப்படியே அந்த ஆட போகிறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் வந்து மேக்கப் ரூமுக்கு போன பிறகு அப்படியே அந்த கதையை வந்து அப்படியே கட் பண்ணி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. சாமியாடிகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமியாடியோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக சேவலை கட் பண்ணி கழுத்தறுத்து போடணும் அப்படின்னு ஓடி போய் அந்த சேவலை கொண்டுகிட்டு வாடான்னு ஒருத்தட்ட சொல்லும் பொழுது அவன் ஓடி போய் அந்த ஆசாரி வீட்டில் அந்த சேவலை எடுக்க போகும் பொழுது எடுத்துட்டு இப்படி அந்த சாய்ப்பு அந்த இறக்கத்தை திரும்பி பார்க்கும்போது ஆசாரியோட பொண்டாட்டி வந்து தூக்கில் தொங்குவான். இதில் வந்து 2 ஹைப்பு. இந்த திருவிழா நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் இந்த சின்னசாமி டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு ஹைப் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து உச்சமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரியோட பொண்டாட்டி வந்து தூக்கில் தொங்குவான். உங்களுக்கு திருவிழா உங்களுக்கு வந்து விவேக்கோட ஜோக்கு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பொங்கலே கிடையாதுடா, நீங்கள் போகி கொண்டாடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி
இனி திருவிழாவே நடக்காதடா, இதில் அவன் டான்ஸ் ஆடினா என்ன ஆடாதுனா என்ன அப்படிங்கிறது மாதிரி இப்படி கதைகளை வந்து அப்படியே கலைச்சி போட்டு இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் கதையோட இறுதியிலேருந்து ஒரு கதையை ஆரம்பிக்கிறார், கதையோட ஆரம்பத்துலேருந்து ஒன்று ஆரம்பிக்கிறார், கதையோட இடையிலேருந்து ஒன்று ஆரம்பிக்கிறார். பொதுவாக இப்படி சிறுகதை எழுதுவருடைய நல்ல பண்பாக வந்து என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை வச்சு நான் இதை நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு சிறுகதைகளில் திருச்சி ஒரு கந்தக பூமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பதிவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தையை வந்து நான் திருச்சியில் படிக்கும்போது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் திருச்சி வந்து ஒரு பெரிய கந்தக பூமி அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அவர் வந்து சொல்கிறாரு, பெரம்பலூர் அந்த பெரம்பலூருக்கு போகிற பஸ்ஸில் போகிற வழியில் ஒரு ஊர் சொல்கிறீங்களே, மதனத்தூர், அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சிறுகதைகள்லாம் அந்த ஏரியாக்கள்லாம் வந்து பதிவாகாத ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். முதல் சிறுகதை தொகுப்பில் உண்மையிலே அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு சிறுகதை ஆசிரியராக ஜிபி இளங்கோவன் வந்து தெரிகிறார். உண்மையாகவே வந்து இந்த தொகுப்புக்கு பிறகு அவர் மேலே வச்சிருந்த அபிப்பிராயம் எனக்கு மாறிடுச்சு. அவருடைய பொலிட்டிக்கல் வியூ வேறு, என்னுடைய பொலிட்டிக்கல் வியூ வேறு. நான் அதில் வந்து நான் அவர் கூட வந்து ரொம்ப முரண்படுவேன். ஆனால் இந்த கதைகளை வந்து படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஜிபி இளங்கோவனை அவ்வளோ அன்பு செய்ய தோணுது, அவரை வந்து பாராட்ட தோணுது. அவரை வந்து நான் வாழ்த்துறேன். நண்பர்களே, இந்த தொகுப்பை வந்து எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.